கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। நம்ம ரூத்தை பற்றி ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம். रूत के बारे में हम अभ्यास करते आ रहे हैं। ரூத்தின் புத்தகத்துல रूत के किताब के अंदर நிறைய ரகசியங்கள் இருக்குது. बहुत सारे गुप्त बातें हैं। அந்த ரகசியத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். उस गुप्त बातों को हम देख रहे हैं। இன்னைக்கு நம்ம ஒரு வார்த்தை பற்றி பார்க்க போறோம். आज हम एक शब्द के बारे में देखेंगे। அலியா. अलिया। இந்த அலியாங்கிற வார்த்தை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. अलिया इस शब्द को हमने सुना होगा। பாட்டெல்லாம் எழுதியிருக்காங்க. बहुत सारे गीत लिखे हैं। சோ இந்த அலியா அப்படினா என்ன? अलिया का मतलब क्या है? அலியா அப்படினா अलिया का मतलब ஏறி வா, चढ़कर आ। செதறப்பட்ட யூதர்களை பார்த்து वो जो फैले गए यहूदियों को देखकर அவங்களுக்கு காலிங் கொடுப்பாங்க. उनको बुलाहट देते हैं। அந்த காலிங் தான் அலியா. उस बुलाहट को ही अलिया बोला जाता ஏறி है। வா, चढ़कर आ। இந்த அலியாவுல எழுத்துக்கள் எதுன்னா இருக்குன்னு பார்க்கலாம். और अलिया के अंदर क्या क्या अक्षर हैं करके இதுல देखेंगे। ஆயின் இருக்குது, आइन है, லேமட் இருக்குது, लामेद है, யோத் இருக்கு, योद है, ஹே இருக்குது. हे। இந்த 4 எழுத்து சேர்ந்தது ये தான் चारों अक्षरों को मिलाकर அத அலியா அப்படின்னு சொல்லி சொல்வோம். उसे अलिया बोला जाता है। அலியா கர்த்த என்ன? अलिया का मतलब क्या है? அலியா அப்படினா ஏறி வா. अलिया का मतलब चढ़कर आ। ஏறி வான்னு சொல்லி அர்த்தம். चढ़कर आ ये मतलब இப்போ है। இது அப்படியே ரெண்டா பிரிக்கிறேன். इसको दो भाग करता हूँ। அலி அப்படிங்கிறது தனியா, अली ये अलग அப்புறம் யாங்கிறது தனியா. और या अलग। அலி அப்படினா अली का मतलब ஏறு, चढ़, அசண்ட். चढ़। யா அப்படிங்கிறது और या का मतलब யெகோவா தேவனுடைய பேர். यहोवा परमेश्वर का சோ नाम है। யெகோவா தேவன் यहोवा परमेश्वर அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். उनको बुलाहट देता है। ஏறி வா அப்படின்னு சொல்லி. चढ़कर आ। சோ இதுதான் அலியா. यही अलिया है। நோமி नोमी அவ பெத்லெஹேம்ல இருந்து அங்க மோவாப் தேசத்துக்கு போறா. बेथलेहम से मोआबी देश में जाती है। 10 வருஷம் அங்க இருக்கறா. 10 साल तक वहां पर रहती है। அப்ப ரிட்டர்ன் மோவாப் தேசத்துல இருந்து பெத்லெஹேம்க்கு வர்றா. और दोबारा वो मोआबी देश से बेथलेहम को आती है। அங்க அவளுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அலியா கிடைக்குது. वहां पर उसको एक आत्मिक अलिया मिलता है। கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார். परमेश्वर अपने लोगों से भेंट किया। அப்படி அவ கேள்விப்பட்ட பிறகு, ऐसे सुनने के बाद, அந்த அழைப்பு கிடைச்ச உடனே, वो बुलाहट मिलने के बाद இவ மீண்டும் இவ பெத்லெஹேம்க்கு போறா. दोबारा वो बेथलेहम को आती है। அவ ரிட்டர்ன் அங்க போறா. वो दोबारा लौट कर आती है। ரிட்டர்ன் போகும்போது लौट कर जाने के बाद அவ தனியா போகல, वो अकेले नहीं गई। அவ கூட ரூத்தையும் சேர்த்து கூட்டி उसके போறா. साथ रूत को भी लेकर गई। இந்த அலியா ரொம்ப முக்கியமானது. ये अलिया बहुत महत्वपूर्ण அது है। அவங்களுக்கு ரொம்ப பிளெஸிங். वो उनके लिए आशीषमय है। நவோமி அவ எல்லாத்தையும் இழந்தவளா இருந்தா, वो सब कुछ खो गई। ஆனா அலியா அவ திரும்ப ரிட்டர்ன் வந்த பிறகு लेकिन दोबारा लौटने के बाद அவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா. उस आशीष को उसने पा लिया। இப்போ இந்த அலியாவை பற்றி பார்க்கலாம். अब ये अलिया के बारे में देखेंगे। இஸ்ரவேல் ஜனங்கள் इजराइल लोग ஒரு கண்ட்ரியா ஃபார்ம் ஆகின பிறகு, एक देश बनने के बाद 1948ல और 1948 में ஒரு கண்ட்ரியா ஃபார்ம் ஆனாங்க. एक देश बना। அப்ப எல்லா இடத்துல இருந்தும் ஜனங்கள் வர ஆரம்பிச்சாங்க. सभी जगह से लोग आने लगे। அலியா கொடுத்தாங்க, अलिया किया, எல்லாத்தையும் கால் பண்ணாங்க, सभी को बुलाया। எல்லாரும் ஏறி வாங்க, सब जन चढ़कर आओ, உங்க சொந்த தேசத்துக்கு வாங்க, अपने देश में आ जाओ। அப்படின்னு அழைப்பு கொடுக்கும்போது, ऐसे बुलाहट देते समय யூரோப்ல இருந்து, यूरोप से, ரஷ்யால இருந்து, रशिया से, அரபு நாட்டுல இருந்து, अरब देश से, இன்னும் ஏசியால இருந்து, और आसिया से, பல இடத்துல இருந்து எல்லாம் ரிட்டர்ன் ஆனாங்க. भिन्न भिन्न जगहों से सब जन लौटने लगे। அப்புறம் 1950ல और 1950 में ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க. एक नियम को बनाते हैं। அதுதான் லா ஆஃப் ரிட்டர்ன். वो लौटने का नियम है। அந்த ஒரு லா அவங்க ஃபார்ம் பண்றாங்க. वो नियम एक बनाते हैं। இந்த லால என்ன இருக்குன்னா, ये नियम में क्या है? நீங்க எல்லாரும் வாங்க, तुम सब आओ। அதுல அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப் பட்டி இருக்குது. उनके फाइनेंशियल हेल्प के बारे में है। அவங்க வீடு கட்டுறதுக்கு உதவி செய்வோம்னு சொல்லிருக்காங்க. उनके घर के बांधकाम के लिए मदद करेंगे ऐसे बोले हैं। அவங்களுக்கு இஸ்ரேல்ல சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். और इजराइल के अंदर वहां निवासी करके एक स्थिर निवासी का पत्र मिलेगा। அவங்களுக்கு வீடு கட்டுவதற்கு ஒரு சலுகை கிடைக்கும். और घर बांधने का पैसे मिलेंगे। வேலை வாய்ப்பு திட்டங்கள் கிடைக்கும். और काम के लिए भी योजनाएं हैं। அங்க அவங்களுக்கு ஹீப்ருவும் சொல்லி கொடுக்கப்படும். और हिब्रानी भाषा भी सिखाया जाएगा। இப்படி பல சட்டங்கள் அதுல இருக்குது. ऐसे भिन्न भिन्न प्रकार के नियम बनाए हैं। இதுதான் அலியா. यही अलिया है। இன்னைக்கும் நிறைய ஜனங்கள், आज भी बहुत सारे लोग இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. इस्राएल देश में जा रहे हैं। அலியா போயிட்டு இருக்காங்க. वो
अलिया हो रहा ஆனா है, நிறைய பேர் போகாம இருக்கிறாங்க. लेकिन कुछ लोग नहीं गए हैं। அது அவங்களுடைய விருப்பம். वो उनकी इच्छा है, அவங்க இங்கே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. वो यहाँ पर रहने का सोचते हैं। ஆனா நம்ம लेकिन हम, நமக்கு ஒரு அழைப்பு வரும்போது, हमारे लिए जब एक बुलावट आता है, மேல ஏறி வான்ட்டு அழைப்பு வரும்போது, चढ़कर आ ऐसे बुलावट आते समय நம்ம இங்க இருக்க கூடாது. हम यहाँ पर नहीं रहते। இன்னைக்கு நிறைய யூதர்கள் आज बहुत सारे यहूदी, அவங்களுக்கு அலியா போகிறதுக்கு விருப்பம் இல்ல. उनको अलिया करना इच्छा नहीं है, அவங்க சொந்த தேசத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்ல. अपने ही देश में जाने की इच्छा नहीं அதே रखते। போல நிறைய கிறிஸ்தவர்கள் ऐसे ही बहुत मसीही लोग, அவங்க சொந்த தேசம், उनके अपना देश, நம்ம தேசம் எது? हमारा देश कौन सा है? பரலோகம் தான் நம்ம தேசம். स्वर्ग ही हमारा देश है। அந்த தேசத்துக்கு போகிறதுக்கு उस देश में जाने के लिए அவங்களுக்கு மனசே இல்ல. उनका मन ही नहीं है। எனக்கு இந்த உலகம் போதும், ये संसार मेरे लिए काफी இந்த है, உலகத்தில் உள்ள ஜனங்கள் எனக்கு போதும், इस संसार के लोग काफी हैं, நான் இங்க எப்படி வாழ்றேனோ அப்படி வாழட்டும், मैं यहाँ पर जैसे जी रहा हूँ ऐसे जीने दो, நான் இங்க ஆசீர்வாதமா இருக்கிறேன் मैं यहाँ पर आशीषमय हूँ, அப்படின்னு நினைக்கிறாங்க. ऐसे सोचते हैं। ஆனா அது இல்ல. लेकिन वो नहीं, நம்மளுக்கு அழைப்பு வரும்போது हमारे लिए जो बुलाहट आती है, கண்டிப்பா நம்ம ஏறி போகணும். जरूर हम चढ़कर जाना है। நம்ம ஒரு நாள் एक दिन யெகோஷுவா நம்மளை அழைக்க போறாரு. यहोशुआ हमें बुलाने वाला है। எப்படி அழைப்பாரு? कैसे बुलाएगा? ஆ, ஆ, என் பிரியமே, हे मेरे प्रिय, என் ரூபவதியே, मेरे रूपवती, நீ எழுந்து வா तू उठ कर आ, அப்படின்னு அழைப்பு கொடுக்கும் போது ऐसे बुलाते समय நம்ம ராப்சர்ல போகணும். हम उठाए लिए जाने में जाना है, நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதல்ல போகணும். हम उठाए लिए जाने में जाना है। கர்த்தர் ஒரு நாள் परमेश्वर एक दिन மத்திய ஆகாயத்துல வரப்போறார். मध्य आकाश में आने वाला है। அப்படி வரும்போது जब आता है, நாம் அவரை சந்திப்பதற்கு हम उसे भेंट करने के लिए எதிர்கொண்டு போவோம். चढ़कर जाएंगे। இதுதான் அலியா. यही अलिया है। அலியா மாம்சத்தின்படி இருக்குது, मांस के प्रकार का अलिया है, ஆனா ஸ்பிரிச்சுவல் அலியா लेकिन आत्मिक अलिया அது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுது. वो आपके लिए और मेरे लिए दिया गया है। உலகத்திலே இருக்கிறதுக்கு விருப்பப்படாதீங்க. संसार में रहने की इच्छा मत रखो। உலகத்துல இருக்க சந்தோஷம் எனக்கு போதும் और इस संसार की खुशियां काफी है, அப்படி நினைக்காதீங்க. ऐसे मत सोचिए। இன்னைக்கு நிறைய யூதர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. आज बहुत सारे यहूदी ऐसे ही हैं। எனக்கு இந்த பிரஜாதி மத்தியிலே நான் இருக்கிறேன், मैं इस अन्य जात के बीच में ही रहता हूँ, இங்கே எனக்கு போதும். यहाँ पर मैं काफी है। அவங்க திரும்ப தேசத்துக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல. वो अपने देश में लौटना नहीं चाहते। நம்மளுக்கு அப்படி என்ன இருக்க கூடாது. हमारा ऐसा विचार नहीं होना चाहिए। நம்ம பரலோகத்துக்கு போகணும். हम स्वर्ग में जाना है, அப்ப அதுக்கு நம்மளை ஒப்பு तो கொடுக்கணும். उसके लिए अपने आप को समर्पण करना அந்த है। அழைப்புக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். उस बुलाहट को हम उस बुलाहट को आदर करना है। இந்த அலியா ஆகிறதுக்கு ये अलिया के लिए நம்ம என்ன செய்யணும் हम क्या करना है, அத பற்றி நம்ம பார்க்கலாம். उसके बारे में हम देखेंगे। பாருங்க, வேதத்துல देखिए कलाम के अंदर ரெண்டு ராஜாக்கள் दूसरा राजा 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். दूसरा अध्याय के पहले वचन को हम पढ़ेंगे। जब यहोवा एलिया को बवंडर के द्वारा स्वर्ग में उठा लेने को था, तब एलिया और एलिजा दोनों संग संग गिलगाल से चले। பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, கர்த்தர் எலியாவை சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்படுகிற போது, परमेश्वर एलिया को बवंडर में ले जाते समय, அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிற போது, वो उठाए लिए जाते समय, இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் ये उठाए लिया जाना, அதுக்கு ஹீப்ருல என்ன எழுதிருக்குன்னா, उसको हिब्रू में क्या लिखा है? அத எலோத் அப்படின்னு எழுதிருக்குது. एलोत ऐसे लिखा है। எலோத்துல 4 எழுத்து இருக்குது. एलोत में 4 अक्षर हैं। ஒன்னு ஆயின், एक आइन, அடுத்து லாமெட், लामेद, அப்புறம் வாவ், वाव அப்புறம் தாவ். और ताव। எலோத்துல அர்த்தம் என்ன? एलोत का मतलब क्या है? எடுத்துக்கொள்ளப்படுதல். उठाए लिए जाना। இன்னைக்கு நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படணும்னா आज आप और मैं अगर उठाए लिए जाना है तो நம்ம என்ன செய்யணும்? हम क्या करना है? அந்த வார்த்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி காமிக்கும். वो वचन आपको प्रकट करके देगा। பாருங்க, ஆயின்னு அர்த்தம் என்ன? आइन का मतलब क्या है? கண்ணு. आंख। லாமெட்னு அர்த்தம் என்ன? लामित का मतलब क्या है? மெய்ப்பனின் கோல். चरवाहा की लाठी। அதாவது மெய்ப்பன், मैं चरवाह है, அது ஒரு மெய்ப்பனை वो குறிக்குது. एक चरवाह को दर्शाता है। நம்ம கண்ணு யார பார்க்கணும்? हमारी आंखें किसे देखना है? மெய்ப்பனை பார்க்கணும். चरवाह को देखना है। அடுத்த என்ன எழுத்து? अगला अक्षर क्या है? வாவ். वाव। வாவ்னா ஆணி. वाव का मतलब खिला। அப்ப கடைசி எழுத்து தாவ். और आखिरी अक्षर ताव है। தாவ்னா சிலுவை. और ताव का मतलब क्रूस है। அப்ப இந்த நாளை நீங்க இணைச்சு பாத்தீங்கன்னா, ये चारों को जोड़कर देखेंगे तो சிலுவையில ஆணினால் அடிக்கப்பட்ட क्रूस में जो खिले से मारा गया, அந்த மெய்ப்பனை பார். उस
उस चरवाहा को देख। நம்ம யாரை பார்க்கணும்? हम किसे देखना है? நம்ம யெகோஷுவா பார்க்கணும். हम यहोशुआ को देखना है। சிலுவையில் அடிக்கப்பட்ட நல்ல மேய்ப்பன், और क्रूस में मारा गया अच्छा चरवाहा, அவர்தான் குட் ஷெப்பர்ட். वही अच्छा चरवाहा है। அந்த நல்ல மேய்ப்பனை நீங்க उस பார்க்கணும். अच्छे चरवाहा को देखना है। உங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, आपका परिस्थिति कैसे भी क्यों ना हो, எல்லா நிலைமையிலும் सारे परिस्थिति में நீங்க யெகோஷுவா மட்டும் பாருங்க. आप केवल यहोशुआ को ही देखिए। சிலுவையில் அடிக்கப்பட்ட யெகோஷுவா பாருங்க. क्रूस पे मारे गए यहोशुआ को ही देखिए। நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. आप उठाए लिए जाओगे। நேரம் வரும்போது समय जैसे आएगा கர்த்தருடைய சமூகத்துல இருப்பீங்க. परमेश्वर के सम्मुख में होंगे। நீங்க மறுரூபம் அடைவீங்க. आप रूपांतर हो जाओगे। கர்த்தர் உங்களை ராப்சர்ல எடுத்துக்கொள்வார். परमेश्वर आपको पुनरुत्थान में ले जाएगा। இதுதான் அலியா, यही अलिया है। இதுதான் ஸ்பிரிச்சுவல் அலியா. यही आत्मिक अलिया है। ஒரு ரூத்தின் புஸ்தகத்துல एक रूत के किताब के अंदर நம்ம பொதுவா ரூத்தின் புஸ்தகம் எடுத்தாச்சுன்னா हम साधारण रूप से रूत का किताब बोलेंगे तो அது ஒரு லவ் ஸ்டோரி புக்னு பாப்போம். वो एक प्रेम की कहानी ऐसे देखेंगे। மாமியார் மருமக அதுதான் ஞாபகத்துக்கு வரும். और सास और बहू यही याद आता है। ஆனா இதுல வேற நிறைய காரியங்கள் இருக்குது. लेकिन इसमें और भी बहुत सारे चीजें हैं। நிறைய ஸ்பிரிச்சுவல் காரியங்கள் बहुत இருக்குது. सारे आत्मिक चीजें हैं। இன்னைக்கு அலியாவை பத்தி பார்த்துட்டோம். आज अलिया के बारे में हमने देखा। இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு கிடைக்குது. आज आपको एक बुलाहट है। ஏறி வாங்க, चढ़ कर आओ, யெகோஷுவா பெயருக்குள்ள வாங்க. यहोशुआ के नाम के अंदर आओ। கர்த்தருடைய நாமம் परमेश्वर का नाम பலத்த துர்கம். एक दृढ़ गढ़ है। நீதிமான் அதற்குள் ஓடி धर्मी उसके अंदर प्रवेश करके சுகமாயிருப்பான். वो सुखरूपी से रहेगा। அந்த பர்வதம் என்னது? वो पर्वत क्या है? அந்த அந்த பலத்த துர்கம் என்னது? वो दृढ़ गढ़ क्या है? யெகோஷுவாங்கிற பேரு. यहोशुआ का नाम है। சோ உங்களுக்கு ஒரு அலியா கிடைக்குது. आपको एक अलिया मिलता है। உங்களுக்கு ஒரு அழைப்பு கிடைக்குது. आपको एक बुलाहट मिलती है। யெகோஷுவாக்குள்ள வாங்க, यहोशुआ के अंदर आओ, அத ருசிச்சு பாருங்க. उसे चक्कर देखो। யெகோஷுவாக்குள்ள வாங்க அப்படிங்கிற அழைப்பு கிடைக்குது. यहोशुआ के अंदर आओ ऐसे बुलाहट है। இந்த அழைப்பை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. इस बुलाहट को स्वीकार कीजिए। இத மறுதலிச்சிராதீங்க. इसे इनकार मत कीजिए। நான் இருக்கிற இடமே போதும். मैं जहां पर हूं वही काफी है। இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. आज इजराइल लोग ऐसे ही कर रहे हैं। புறஜாதிகள் மத்தியில் அப்படியே இருந்துடலாம் अन्य जात के बीच में ऐसे ही रह जाएंगे, அப்படி நினைக்கிறாங்க. ऐसे सोचते हैं। ஆனா அப்படி இல்ல. लेकिन ऐसा नहीं है। அலியா அப்படின்னு சொன்னா अलिया बोलते ही திரும்பவும் நம்ம தேசத்துக்கு திரும்பணும். दोबारा अपने देश में लौटना है। நம்ம தேசம் எது? हमारा देश कौन सा है? யெகோஷுவாங்கிற பேர் தான் நம்மளுடைய தேசம். यहोशुआ का नाम ही हमारा देश है। சோ கர்த்தருக்குள்ள வாங்க, परमेश्वर के अंदर आइए, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य करेगा। आमीन। आमीन।